இங்கே ஒருத்தன் அவன் ஒய்ஃப்காக ஒரு பெஞ்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணு தெரியாது. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து அவன் கண்ணில் ஏதோ ட்ராப்ஸ் விடுறான். என்னடா கண்ணில் விட்ட, எரியுதுன்னு சொல்லி கண்ணை தொடச்சி பார்த்தா அவனால் பார்க்க முடியுது. சந்தோஷமாக அவன் ஒய்ஃபை கூப்பிடுறான். பார்த்தா அவன் ஒய்ஃப் வேற ஒருத்தனை பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம கிஸ் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு கிளாஸை போட்டு சைலண்ட் ஆகிடுறான். இவனை பார்த்ததும் ரெஸ்ட் ரூமில் பெரிய கியூ. அதனால தான் டார்லிங் லேட் ஆகிடுச்சுன்னு வாய்க்கு செம்ம போய் சொல்லி அவன் முன்னாடியே இவனை கிஸ் பண்ணுறான். எல்லாரும் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டருக்கு நிறைய காசு கொடுத்து, என் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பார்வை குறைஞ்சிட்டே போகுது, ஸோ உங்களை பார்த்துக்க ஒரு கார்டியன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி காசு கொடுக்குறா. பட் டாக்டர் நேர்மையானவங்க. ஃபர்ஸ்ட் அவரை எக்ஸாமின் பண்ணிடுறேன்னு சொல்லி அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டருக்கு ஆச்சரியம், அவனுக்கு பார்வை திரும்பிடுச்சுன்னு. ஆக்சுவலி இவனுக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தான் இந்த ப்ராப்ளம். அதுவும் தானாக வரல, இவங்கெல்லாம் வர வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்வை திரும்பினதில் உங்கள் ஒய்ஃப் சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தோணலைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. வேணாம் டாக்டர் சொல்லாதீங்க, அவளுக்கு நான் ஒரு லெசன் கற்று தரணும்னு சொல்கிறான். டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. நீங்களே அந்த பிளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான். பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் கேவலமாக நடந்துக்கிறாங்க. டாக்டர் வெளியில் வந்து பார்வை ரொம்ப மோசமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் இவன் டாக்டர் பாக்கெட்டில் காசு வைக்கிறான். வீட்டில் கூட இவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு பார்வை இல்லைன்னு நினச்சி அவன் முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க பிளான் என்னென்னா, இந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வாங்கினதும் பார்வை மொத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹோமில் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாங்கிறது தான். அது இவனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. லாயரை வர வச்சு லாயருக்கு லஞ்சம் கொடுத்து அவன்கிட்ட சைனும் வாங்கிடுறாங்க. நீ லைஃப்பில் எடுத்த பெஸ்ட் டெசிஷன்னு சொல்லி அவன் முன்னாடி இவனுக்கு கிஸ் பண்ணுறா. கரெக்டு தான், பட் உனக்கு ஃபஸ்ட் டெசிஷன்னு சொல்லி கண்ணாடியை கழட்டுனதும் உனக்கு கண்ணு தெரியுமான்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலைன்னு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரூஃப் எடுக்க தான் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இதை ஜட்ஜஸ் எல்லாரும் லைவாக பார்த்துட்டாங்க. போலீஸும் ஆன் த வேல இருக்காங்கன்னு சொல்கிறான். நீ தான் சைன் போட்டுட்டியேன்னு சொல்கிறா. அப்படியான நக்கலாக கேட்குறான். பார்த்தா அதில் சைனே போடலை, காட்டியோன்னு எழுதியிருப்பான். கடைசியில் அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுறான். நம்மளை நேசிக்கிறவங்களை ஏமாத்துறதை விட கேவலமான ஒன்று இந்த உலகத்திலே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.